இப்போ இந்த கேஸை ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த கபீர் எலெக்ஷன் ப்ரொடெக்ஷன் டியூட்டிக்கு போனனால இப்போ இந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்ட போகுது. ஏற்கனவே கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸை சால்வ் பண்ணனால இந்த கேஸையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு ஹீரோ கூட வாழ பிடிக்கலன்னு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸில் விருப்பம் இல்லை. உங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ்க்கு ஓகேவான்னு சொல்லி ஜட்ஜி கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுறான். உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நல்லா யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கன்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொடைக்கானல் கேஸில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஒரே வேலைன்னு இருக்கிறனால ஹீரோயின் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அதனால தான் ஹீரோயின் பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்திருப்பா. இப்போ ஹீரோ வில்லனோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். வில்லன் ஹேக் பண்ணி தான் அந்த ஷோ நடந்த டோரை லாக் பண்ணியிருக்கான்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அந்த ஷோவோட டைமிங்கும் 1 மணி நேரம் இப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். ஸ்டூடியோக்குள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. நைனா கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு போய் சொல்லி கன் இருக்கிற பாக்ஸை உள்ள ஃபோன் இருக்குன்னு ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து அவன் சீட்டு கீழே வைக்க சொல்லியிருக்கான். செத்து போனவனால எப்படி 5 பேர்த்த கொலை பண்ண முடியும்? இதில் எதுவும் உண்மை இருக்கான்னு ஹீரோவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வில்லன் அவன் யூஸ் பண்ண புக்ஸு கார்ட்ஸு எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருக்கான். அதிலிருந்து ஒரு டைரி ஒன்று கிடைக்கிது. ஆனால் அதில் எதுவுமே எழுதலை. இப்போ ஹீரோ வில்லன் நம்ம எதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சானோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்னு சொல்கிறான். இப்போ வில்லன் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ சிக்னலில் இருக்க டிவியில் வருது. வில்லன் இந்த வீடியோ இந்நேரத்துக்கு கரெக்டாக டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி சிக்னல் டிவியை ஹேக் பண்ணியிருக்கான். இந்த வீடியோவில் வில்லன் அவன் சொன்ன மாதிரி 5 நாளில் 5 கொலை பண்ண போகிறதாவும் இப்போ என்னோட கதையோட 2வது கேரக்டர் அசோக்குன்னு சொல்கிறான். அவனை தான் இன்னும் 1 மணி நேரத்தில் கொலை பண்ண போகிறேன், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்கிறான். இப்போது இந்த வீடியோ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போது அசோக்குன்னு ஒரு மினிஸ்டர் அவன் கொல்ல போகிறது என்ன தான், ஏன்னா அன்றைக்கி அந்த டிவி ஷோக்கு நான் தான் போகிறதா இருந்துச்சு, நான் அன்றைக்கி அந்த ஷோக்கு போகலன்றனால தான் இப்போ என்னை கொலை பண்ண போகிறான்னு சொல்லி பயப்படுறான்.